நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் ரமேஷ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஐ திங்க் ஒரு 3 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து காயகம் வந்திருக்கோம். காயகம் வந்து லிரிசிஸ்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணா அவர்களுடைய ஆஃபீஸ். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆல்பம் சாங் நீயும் நானும் ஒரு எனக்கு ரொம்ப கேட்ட உடனே பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த பாட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு ஆரம்பிக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக இந்த வேலண்டைன்ஸ் டே அளவுக்கு வேறு எந்த வேலண்டைன்ஸ் டேயுமே ஸ்பெஷலாக இல்லை கரியர் வைஸாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4 பாட்டு எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஒரே நாளில். எனக்கு அது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இதே சென்னையில் இதே தெருவில் நான் வந்து நடந்து சுற்றிருக்கேன் வெளியே. மாதத்துக்கு ஒரு பாட்டு, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2 பாட்டுலாம் சூப்பராச்சு அப்படின்லாம் சுற்றிருக்கேன். ஸோ அப்போ ஒரே நாளில் 4 பாட்டு ரிலீஸ் ஆகிறதுல பயங்கரமான ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து முதல் பாடல் வந்து கீர்த்தன் அவர்களோட நீயும் நானும்ங்கிற சாங். எனக்கு ஆக்சுவலாக கீர்த்தனோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கீர்த்தன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவர் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் இண்டிபெண்டன்ட் ட்ராக்ஸ் பண்ணுவார். தமிழ், மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணுவார். ஸோ அவரோட இது வந்து 3வது பாட்டாக ரிலீஸ் ஆகுது. சரி, ரொம்ப கிளீஷேவாக ஒரு பாட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆனால் அது நல்லா இருக்கணும், அதுதான் ஐடியா. ஸோ அதனால தான் பாட்டு ஆரம்பிக்கும் போதே காதல் மழை, ஒரு பாட்டு எழுதும் போதே காதல் மழை இப்படிலாம் எழுதாதீங்கம்பாங்க, காதல் மழைனே ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். பாட்டோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீயும் நானும். நீயும் நானும்னு நீங்கள் யூடியூப் எவ்வளோ பாட்டு இருக்கு. ஸோ ஆனால் அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதாக இருந்துச்சு. வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளாக அழகாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளோ ஸ்னாப் எடுப்பாங்க, எவ்வளோ வீடியோஸ் எடுப்பாங்க, அது ஒரு பாய் ஃப்ரெண்டோட பிஓவிலேருந்து ஒரு சாங் நல்லா இருந்தது. ஸோ எனக்குமே கண்டென்ட்டாகவே இந்த பாட்டில் வந்தீங்கன்னா வந்து சாயாத சனா நீ என்னோடு அந்த மாதிரி நிறையா அங்கங்கே. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே என்னோட டச்சஸும் வச்சுட்டு, ஆனால் ஒரு டிப்பிக்கல் யாருக்கு கேட்டாலும் கனெக்ட் ஆகிற மாதிரி, நான் தோளில் சாஞ்சுக்கணும், நீ பேசுகிறத கேட்கணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாடல் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து எழுதப்படுற ஒரு வரிகள். பட் அதை எவ்வளோ அழகாக மாற்றி மாற்றி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பாடலில் வந்து நிறைய விஷயங்கள் வச்சு ட்ரை பண்ணோம். அது ரொம்ப பிடிச்சது. இது ஒரு முதல் பாடல். 2வது பாடலாக வந்து சிவாங்கி அவர்களோட என்னாச்சோ ரிலீஸ் ஆச்சு. எங்கே திரும்பினாலும் இப்போ எல்லாம் ரீல்ஸில் எல்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு பாட்டும். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா சிவாங்கிக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் கேரியர். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோட ஃபஸ்ட்டு ஹிட் வந்து கண்ணவீசி. கண்ணவீசி வந்து ஒரு 15 மில்லியனோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படா அதை ஓட வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரேண்டமாக அவங்க குக் வித் கோமாளியில் அதை பாடினாங்க. அதுக்கப்புறம் பிச்சுக்குச்சு. அதுக்கப்புறம் 65 மில்லியன் தாண்டி போயிடுச்சு அது. ஸோ அதான் அவங்களுக்கும் ஒரு பிரேக் த்ரூவாக இருந்தது. அது ஏன்னா நிறைய ஷேர் ஆச்சு அந்த விஷயம். அதுக்கு முன்னாடி ஷீ இஸ் ஆப்வியஸ்லி பாப்புலர், பட் அவங்களோட அந்த பர்டிகுலர் ரீல் வந்து பயங்கரமாக ஷேர் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் 100 மில்லியன் வந்து அடிப்பொலி. அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்குமே வந்து ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணணும்னு பயங்கர ஆசை. 2 பேரும் ஒரே டைமில் ஒர்க் பண்ணோம். அவங்க காந்தி டாக்ஸுங்கிற மூவியில் பண்ணாங்க, நான் மூன் வாக்குங்கிற மூவியில் பண்ணேன். இப்போ வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட்ல நான் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா பேரலான விஷயங்கள் ஒரு விஷயம் கனெக்ட் ஆகி கடைசியில் இருக்கும். ஆமாம், எனக்கு 2வது சிவாங்கியை விட எனக்கு சிவாங்கியோட ஃபேன்ஸ் பயங்கர ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேண்டம்னா இப்படி தான் இருக்கும்னு காட்டினது அதுதான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஆசை தான், யாராவது ஒருத்தர் நம்ம பாட்டு நல்லா இருக்குனாலே நான்லாம் நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டேன். அடிப்பொலி ரிலீஸ் ஆன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியாது, அவ்வளோ இருக்கும். ஆனால் நான் எல்லாத்துக்கும் கண்ணை முடிச்சு ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ ஸ்டோரிஸ், அவ்வளோ ஷேர்ஸ், அவ்வளோ பேர் வந்து எனக்கு ஒரு அதுக்கப்புறம் தான் ஃபாலோவர் கவுண்ட்டாகவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. அது எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக நம்ம என்ன பாட்டு பண்ணாலும் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. சிவாங்கி பாட்டை மட்டும் தான் கேட்பேன், நீ வேறு பாட்டுலாம் பண்ண அப்படி இல்லாமல் என்ன பாட்டு பண்ணாலும் கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி எனக்கு அவங்க ஃபேன்ஸும் பயங்கர ஸ்பெஷல். ஸோ அவங்க டிசப்பாயிண்ட் ஆகாத மாதிரி ஒரு பாட்டு பண்ணுவோம். எப்படி இந்த கம்போசிங் செட்டிங் அமைஞ்சது? அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியாவோட வந்தாங்க. என்ன அப்படின்னா, கேர்ள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பற்றி சொல்லணும். அது ரேண்டிங்காக ரொம்ப இருந்துடக்கூடாது. இப்போ ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவில் வரும்போது நம்ம என்ன தான் நல்ல பாடல்கள் இருந்தாலும் நம்ம மைண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து யார் ஒன்றை பெற்றது, அவளை அடிக்கணும், கொல்லணும், வெட்டணும், அது மாதிரியான லிரிக் தான் கமர்ஷியலாக ரீச் ஆகுது. அப்படி இல்லாமல் ஒரு பெண் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாடுபடுறாங்கிறத அப்படி சொல்லாமல் சொல்ல முடியுமா அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணது தான். எந்த ஹார்ஷான டேர்ம்ஸும் இல்லாமல், எந்த ஜென்சி வார்த்தைகள் அப்படின்னு இவங்க காயின் பண்ணி வச்சுருக்க விஷயங்களும் இல்லாமல். ஏன்னா எனக்கு இதையும் நான் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கவே மாட்டேன். ஜென்சி சாங் எழுதுங்க அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஜென்சி ஆடியன்ஸ் ஆர் வே மெச்சூர்ட் தேன் அவர் ஜென்ரேஷன் அப்படின்னு நான் நினைப்பேன்.
வழியில் வந்த வார்த்தை இன்று இல்லை, என்னை வெறுத்த இதயம் தேடி நானும் செல்லவில்லை, எதிர் திசையில் வந்த நீயும் இன்று இல்லை, விழிகளிலே வழிந்த கண்ணீர் இப்போ இல்லை, மீண்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஓடி ஓடி அலைந்திடவில்லையே, தோல்வி இங்கு எனக்கு இல்லையே. அந்த மாதிரி ஒரு கேர்ள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீ என்ன வேல்யூ பண்ணல, அது வந்து என்னோட லாஸ் கிடையாது, அது உன் லாஸ் தான் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். ஜென்சி ஆடியன்ஸ் எது கொடுத்தாலும் அது நல்லா தான் ரசிக்கிறாங்க. ஆனால் நம்ம உட்காரும் போது டேரக்டர் ஜென்சி வார்த்தையா ஃப்ளிங்கு, சுச்சுவேஷன்ஷிப் அப்படிலாம் பார்த்துருக்கேன். அப்படிலாம் அவங்களே சொல்கிறது இல்லைங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லிக்கிறீங்க அப்படின்றக்கும். சரி ஓகே சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இந்த வார்த்தையும் இல்லாமல் ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி போச்சு. 6 மாதம் போச்சு. 6 மாதமாக எழுதிக்கிட்டே இருந்தோம். ஆனால் நல்ல பொண்ணு, சும்மாலாம் சொல்லக்கூடாது, வரும்போதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்றதுக்கு. ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக ஒரு நாளைக்கு ஒரு வரி லாக் ஆகும். சரி ஓகே, இன்னைக்கு பர்கருக்கு ஒரு லைன், இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஒரு லைன், இன்னைக்கு தோசைக்கு ஒரு லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனா ஒரு 6 மாதம் உட்காந்து ஜாலியாக எழுதணும். அவங்க 6 மாதமுமே ஒவ்வொரு லைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை அடுத்த நாள் மாற்றிடுவாங்க. அதனால் அவங்க எது பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற என் மைண்ட்லே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஆர்டிஸ்ட், ஃபுல் டைம் ஓவர் திங்கர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப அவங்க ஒரு சேஞ்ச் கேட்டாங்கன்னா அது கரெக்டாக இருந்துச்சு. அவங்க நல்ல லைன் எதையுமே ரிஜெக்ட் பண்ணல. 3வது பாடல், இந்த 4 பாடல்லையுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பாடல் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கான ரீசன் என்னென்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் நாங்கள் பண்ண பாடல். ஆடி கிருஷும் ஏகே பிரியனும் சேர்ந்து இப்போ வந்து காம்போவாக ட்ராக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டியோ கம்போசர்ஸாக பண்ணுறாங்க. ஸோ ஆடி கிருஷ் அண்ட் ஏகே பிரியன் சேர்ந்து ஏகே ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கம்போசிஷனில் வந்த பாட்டு பழகிடு அப்படிங்கிற பாட்டு. ஸோ இந்த பாட்டு எப்படி வரும்னா, எல்லாம் இங்கே கடந்துடும், கடந்து அது பழகிடும், கடந்து அது பாடல்ல வந்து என்ன ஈவன் மோர் ஸ்பெஷல்னா, ரொம்ப நாள் கழிச்சு சித்துவை வந்து நாங்க பாட வச்சிருக்கோம். சித்து அவன் பாட்டுலயே பாட மாட்டான். ஆமா, நாங்க வந்து இல்ல அவர் இன்டர்வியூலே பாட மாட்டாரு. ஐயோ இல்ல வேணாம் ப்ளீஸ் அப்படிமா, நாங்க அவனை இழுத்து பிடிச்சி இது நீ பாடியே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை அந்த, ஏன்னா அது அவன் டோனுக்கான ஒரு பாட்டா இருந்தது. ஸோ அவனை இழுத்து பிடிச்சி இந்த பாட்டில் பாட வச்சோம். எல்லாம் இங்கே நகர்ந்தது மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து அது மறைஞ்சிடுமே. எப்பயுமே பாட்டு எழுதும் போது ஒரு கிளாக் வச்சுப்பேன், நான் எவ்வளோ நேரத்தில் எழுதுறேன், அந்த பழக்கம் கையை விட்டு போயிடுச்சா சீக்கிரம் எழுதுறது அப்படின்ட்டு. இந்த பாட்டு வந்து எனக்கு நானே எதிர்பார்க்காம நான் 4 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். எனக்கு வந்து அது பயங்கர ஹாப்பியா இருந்தது. பா சூப்பர். ஒரு கொஸ்டின் மாதிரி ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று கேட்கலான்னு சொல்லிட்டு, அலையுமே அலையுதா, அலைவதால் அலையதா, கனவுமே கலையுதா, தினமும் கலையிறதுனால கலையதா, கலை அதான். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று வச்சோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது எங்க இருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தொலைந்ததனால் அழுதிடுமோ அது மழையோ. என்ன தாட் ப்ராசஸ் வச்ச இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டா நான் அந்த வரியை யோசிச்சு பாருங்களேன். மழை வருது அப்படிங்கிற ஒரு நார்மலான விஷயத்தை அவர் எவ்வளோ அழகா எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்டர் கிராக் பண்ணணுங்கிறது ரொம்ப நாளா மைண்ட்ல இருந்தது. இதுல அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அலையுமே அலையுதா, அலைவதால் அலையதா, அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுவோம். காடும் மேடும் தாண்டி தூரம் போகும், நேரம் ஓடும் காலம் ஓடும், காடும் மேடும் தாண்டி தூரம் போகும், கிளாக்கும் நிற்கும் வாழ்க்கை நிற்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ரு ஏதோ ஒன்று குட்டி குட்டியாக ட்ரை பண்ணிட்டே வரலாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக விஷயங்கள் ட்ரை பண்ணி நான் ஜாலியாக பண்ண ஒரு இண்டிபெண்டாக. ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, ஆடி கிரிஷோட நான் பண்ணுற 30+ ட்ராக் இந்த 2 இயர்ஸ். ஒரு கம்போசரோட நான் 32வது 3வது பாட்டு, எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் மறந்து போகிற அளவுக்கு அவரோட பாட்டு பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் இந்த பாட்டில் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது, ஹீஸ் அன் இண்டியா ஆர்டிஸ்ட், மியூசிக் கம்போசர், நல்ல ஒரு என்ன சொல்கிறது
நல்லா பாடுவாரு. 4வது பாட்டு வந்து அனீஷ் அப்படிங்கிற ஒரு கம்போசரோட ஒரு ரொம்ப அழகான கர்நாடிக்கான ஒரு ட்ராக், மருகிரியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இந்த 4 பாட்டுமே மருகுதே, இந்த வார்த்தையே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இப்பதான் கேள்வி. ஆமா, உருகுதே மருகுதே. ஓகே, அந்த மாதிரி மருகுதே, அந்த மாதிரி மருகிரியே அப்படின்னு சொல்லிட்டு மருகிரியே 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 உருகிரியே மருகிரியே அந்த மாதிரி உருகி உருகின்னு ஒன்று பண்ணிட்டோம். சரி, இன்னொன்று மருகிரியே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான். ஸோ இந்த 4 பாடல்கள் 4 நல்ல பாடல்கள் ரிலீஸ் ஆயிருக்கிறது இன்னும் ஹாப்பியாக